ஹாய், இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வெண்டைக்காயை 1 மணி நேரம் கட் பண்ணி ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஒரே ஒரு வெங்காயம் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதோட மூடி போட்டு வச்சு ஒரு 2 to 3 minutes அப்படியே ஃப்ரையில் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரை ஆகி கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் மஞ்சள்தூள், காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 seconds நம்ம மூடி வச்சுட்டா நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு எவ்வளோ தேங்காய் நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை நல்லாயிருக்கும். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது சாம்பார், ரசம் இல்லை தயிர் சாதம் அந்த மாதிரி எந்த கிரேவி இருந்தாலும் அதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் இருக்கிறதால கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் லைக் பண்ணி